ஹலோ கைஸ், நம்ம அண்ணாமலை கதையில மார்ச் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பையனோட அம்மா நேரா அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாரு, சூழ்நிலையாலதான் நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். நான் உன்னை கேட்காம இப்படி முடிவு பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் அண்ணாமலை நடந்தது எல்லாத்தையுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட, இங்க பாரு, எனக்கு உன் மேல எந்தவித கோபமும் இல்லை, பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்குள்ள கூப்பிடு அப்படின்னு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சதும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்ல, அப்ப அந்த வில்லியோட அம்மா சொல்றாங்க, என்ன உங்களுக்கு இந்த சம்பிரதாயம்லாம் எதுவுமே தெரியாது போல, இருங்க அப்படின்ட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு படியில அரிசி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நிலப்படியில வச்சு அந்த வில்லைய தட்டி விட சொல்றாங்க. வில்லையும் சாதனமா தட்டி விடுவாங்கன்னு பார்த்தா வேகமா டமார்னு அடிச்சிடுறாங்க. இதனால அது போய் நம்ம அண்ணாமலையோட முகத்துல செதறுது. அப்ப வில்லி என்ன அப்படியே நாசுக்கா சொல்றாங்க, நான் முதுவாதான் தள்ளி விட்டேன், அது இப்படி போகும்னு நான் எதிர்பார்க்கல, சாரி அப்படின்னு. அதுக்கு வில்லியோட அம்மா சொல்றாங்க, பரவாயில்லடி, இதுல என்ன இருக்கு, சரி வா, எந்த அளவுக்கு அரிசி சதுரி போய் கிடக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு உன்னோட ராஜ்யம் இங்க இருக்கும், நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, சரியா, வா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த வில்லியோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க அவங்க அக்காவை ஓடி வந்து கட்டி பிடிச்சு, அக்கா, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்பதான் வில்லி நினைக்கிறாங்க, அடியே, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே உன் வாழ்க்கையை காலி பண்றதுக்காகவும் இந்த அண்ணாமலைய பழிவாங்கிறதுக்காகவும் தாண்டி அப்படின்னு அவங்க வந்து மனசுல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலை என்ன பண்றாங்கன்னா, சரி வாங்க, நேரா சாமி ரூமுக்குள்ள போயிட்டு நல்ல விளக்கு ஏத்தலாம் அப்படின்ட்டு நேரா சாமி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு வந்துட்டு நம்ம தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கதான் விளக்கு கொளுத்த போக, அப்ப அந்த வில்லியோட அம்மா சொல்றாங்க, ஏய், என்னடி பண்ற, நீயா ஃபர்ஸ்ட் விளக்கு கொளுத்தணும், மூத்த மருமக யாரோ அவதான் விளக்கு கொளுத்தணும் அப்படின்னு சொன்னதும் அண்ணாமலைக்கு ஒரு செகண்ட் கோவம் வருது. இருந்தாலும் வெளில காமிக்கல. சரி, சம்பிரதாயப்படி தானே பண்ணணும் அப்படின்ட்டு அமைதியா இருந்து வான்மதி கிட்ட, வான்மதி போயிட்டு விளக்கு கொளுத்து அப்படின்னு சொல்றாங்க. வான்மதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விளக்கு கொளுத்துறாங்க. கொளுத்தி முடிச்சுட்டு நேரா அவங்க தங்கச்சி கிட்ட நெருப்பட்டி கொடுத்து, நீயும் பண்ணடி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு விளக்கு கொளுத்துறாங்க. சம்பிரதாயம் எல்லாமே முடியுது. அப்பதான் அண்ணாமலை வந்துட்டு வான்மதியை பார்த்து, இங்க பாரு, இந்த வீட்டோட மூத்த மருமக, நீ பொறுப்பா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வான்மதி என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்ததே பிளான் பண்ணி தான், நடந்த எல்லாமே ஒரு நாடகம் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நேரா ரூமுக்கு போயிட்டு அந்த வருண் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்துட்டு சாதாரணமா நின்றுகிட்டு இருக்கும் பொழுது அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அண்ணாமலை நேரா வில்லிய பார்த்து, ஏய், ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க நிக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, இங்க பாரு, நீ எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க, பொறுப்பா ஒரு மூத்த மருமகளா நடந்துக்க. அதுக்கு வில்லிய சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நான் எந்த வீட்டுக்கும் போய் மருமகளா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்துட்டேன். எப்படி எப்படி மூத்த மருமகளா வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் உங்களால அப்படின்னு நம்ம அண்ணாமலைய பார்த்து கேக்குறாங்க. இத பார்த்ததும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, இதே மாதிரி வேற யாராவது என் கண்ணு முன்னாடி வந்து சவால் விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நீ இந்த வீட்டோட மூத்த மருமகள் ஆயிட்ட, அதனால உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த வீட்டுக்கு நீ மூத்த மருமகளா வந்திருக்க, அதே மாதிரி உன் வேலைய பாக்குறதுக்கான வழிய பாரு. இந்த வீட்டுல மூத்த மருமகளா இந்த பாரம்பரியத்தை காப்பாத்துற ஒரு மருமகளா நடந்துக்க. அதை விட்டுட்டு வேற ஏதாவது நீ பண்ணணும் அப்படின்னு நினைச்ச, அது உனக்குதான் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அண்ணா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க வில்லி. என்னடா இது, இந்த வீட்டுக்குள்ள வந்து இவளுக்கு நம்ம சவால் விட்டுருக்கோம், இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு, ஆனா பார்த்தா இவன் நம்ம கிட்ட சவால் விடுறாளே, இருந்தாலும் இவளுக்கு ரொம்ப திமிரு அதிகம்தான்,
இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம், இன்னமும் நம்ம மேல இவளுக்கு பயம் இல்ல அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப வில்லியோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏடி என்னடி பண்ற அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டோட முதலாளி அம்மா என்கிட்ட பேசிட்டு போனாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள நான் மூத்த மருமகளா நடந்துக்கணுமா, எல்லாருடைய பேச்சையும் கேட்டு இந்த பாரம்பரியத்தை காப்பாத்தணுமா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, அதுக்குதான் சொன்னேன், நீ பாட்டுக்கு வந்தியா, இங்க உள்ள சொத்தை ஆண்டு அனுபவிச்சியா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு நீ பழி வாங்குவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியானா அது உனக்கு தானடி பிரச்சனை. அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, இங்க பாருமா, அவ என்ன சொன்னா, என்னைய எந்த வீட்டுக்கும் போய் மருமகளா வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு பேசினா. அப்படி பேசின அவளுக்கு அந்த வீட்டுக்கே நான் மருமகளா வந்துட்டேன்னு, சோ அவ என் பேச்சு கேட்டுதானா ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, என்னடி இப்படி பேசுற. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தின அந்த அண்ணாமலைய நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு வில்லியோட அம்மா சொல்றாங்க, சரிடி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, உனக்கு நான் எந்த வகையில ஹெல்ப் பண்ணணுமோ பண்றேன், இந்த வீட்டை விட்டு நான் கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு. வில்லியோட அம்மா சொல்றாங்க, சரிடி, அடுத்து என்ன ஏற்பாடோ அதை நான் பாக்குறதுக்காக நான் போய் உன் அத்தைக்காரி கிட்ட பேசுறேன் அப்படின்னு நேரா போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. என்னடா அது நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கே, இந்த வான்மதி வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாமே கண்டிப்பா அவளோட பிளானா தான் இருக்கும். அவளோட பிளான் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட, இங்க பாரு, கடைசி நேரத்துல இந்த வான்மதி யாரெல்லாம் சந்திச்சா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க இந்த வில்லி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்தடுத்து நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்தை கெடுக்கிற மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில ட்ரை பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாத்துல இருந்தும் இந்த குடும்பத்தை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லியோட அம்மா நேரா வில்லியோட அத்தை கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, என்னன்னு தெரியும், அடுத்த சம்பிரதாயம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, சரி சமந்தி, எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல நீலா, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே இந்த வீட்டுக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். நம்ம காதலிச்சவரையே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர்றது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் வில்லி நினைக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற என் தங்கச்சிய நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், என்னை இத்தனை நாளும் எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருந்தா, நான் கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க வேற ஒரு பக்கம் நம்ம நிலாவை பழி வாங்குறதுக்காக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலையோட அசிஸ்டன்ட் கடைசியா அந்த வான்மதி யாரெல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக ஒரு சில பேருகிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க இது மாதிரி சொல்றாங்க, இந்த இடத்துல இந்த வான்மதி கடைசியா ஒருத்தனை போய் சந்திச்சாங்க, அவங்க உங்க மேடத்தோட பரம்பரை எதிரி. இதை கேட்டதும் அவங்க ஷாக் ஆகி, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயிலா கலெக்ட் பண்ணிட்டு போட்டோவையும் கலெக்ட் பண்ணிட்டு நேரா நம்ம மேடத்தை பாக்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு, மேடம், நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற உங்க மூத்த மருமக நல்லவளே இல்ல, அவங்க கடைசி நேரத்துல ரொம்ப பெரிய பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க, சோ அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க ஷாக் ஆகி, என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், என்கிட்ட போட்டோ இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கொடுக்குறாங்க. அதுல அந்த வில்லன் கிட்ட இந்த மூத்த மருமக கை கொடுத்து பேசுறது இருக்கு. இத பார்த்துட்டும் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன இது, இவ எதுக்கு கடைசி நேரத்துல அவனை போய் சந்திச்சா, கண்டிப்பா இந்த கல்யாணமும் ஒரு சதி திட்டம் தான், இவ திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா, கொஞ்சம் கூட இவளுக்கு வெக்கமே இல்லை போல அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஆமா மேடம், இவங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இதை கேட்டதும் அண்ணாமலை சொல்றாங்க, ஆமா, இவ இப்படிப்பட்டவ அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறது, இருந்தாலும் இவ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்துட்டா, சோ கண்டிப்பா என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா இவளை எப்படியாவது திருத்துறதுக்கான வழிய பாக்கணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம், இவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல, அப்படி திருந்திருந்தா இவங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கிறப்பயே திருந்தி இருக்கணும், ஆனா இவங்க மருமகளா வரணும் அப்படின்னு நினைச்சு வந்த விதமே சரியில்லை,
அந்த வில்லன் கூட ஏதோ பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்துகிட்டு கண்டிப்பா இவங்க இந்த வீட்டுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது சரிதான். அவங்க கூட சேர்ந்துகிட்டு இவ அடுத்தடுத்து இந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் நேரா அவளை சந்திச்சு என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட்டும் சரிங்க மேடம் நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அண்ணாமலை வந்துட்டு நேரா வான்மதியை பார்த்து, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, வான்மதி சொல்றாங்க, இப்ப எதுக்கு வந்துட்டு என்ன கூப்பிடுறீங்க? அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, இங்க பாரு, நீ கடைசி நேரத்துல யார போய் சந்திச்ச அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவன் கூட சேர்ந்து பிளான் பண்ணி தானே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி பயங்கரமா சிரிக்கிறாங்க. சூப்பர், கரெக்டா நான் இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன் அப்படிங்கறத இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியே. நான் நினைச்சதை விட சரியா ஃபாஸ்டா தான் இருக்கிறேன். ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நான் உங்க எல்லாரையுமே பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். இததான் நான் நேருக்கு நேரா உங்ககிட்ட சொன்னனே. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, இங்க பாரு, நான் அதை கேட்கல. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த விதமே சரியே இல்ல. என் தங்கச்சியை ஏமாத்தி அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு நாடகத்தை போட்டு என் தங்கச்சியவே அவன் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீ நாடகம் போட்டிருக்க. உன் மானம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீ இப்படி ஒரு சதி திட்டத்தை போட்டிருக்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப பெரிய பிளான் பண்ணி தான் நீ இதையெல்லாம் பண்ணிருக்க. அதுக்கு வில்லி பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஆமா, நான் இது எல்லாமே திட்டமிட்டு தான் பண்ணேன். ஆமா, உனக்கு பிடிக்காத அந்த வில்லன் கூட சேர்ந்துகிட்டு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். உன்னால இனிமே என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுல உள்ள யாருக்கிட்டையாவது சொல்ல போறியா நான் இதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறமும் சொன்னா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். அதுதான் உனக்கு வேணும் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டு குடும்பத்தை பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நீ கூடிய சீக்கிரம் திருந்துவ. அது எல்லாத்தையுமே நான் பார்க்கதான் போறேன். அப்ப வில்லி சிரிக்கிறாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும், நீ பார்க்கதானே போற அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட சவால் விடுறியா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நான் சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வான்மதி நினைக்கிறாங்க, இந்த பொம்பளை என்ன இவ்வளவு சீக்கிரம் நம்ம எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இப்படி புட்டு புட்டு வச்சுட்டாலே, ஆகா இவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் வில்லியோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, அம்மா நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், அதாவது நம்ம என்ன பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தோம், அந்த அண்ணாமலையோட தங்கச்சியை ஏமாத்தி தானே வீட்டுக்குள்ள வந்தோம் கல்யாணம் பண்ணி. சோ அது எல்லாமே அதுக்குள்ளேயும் அவ தெரிஞ்சுக்கிட்டான். சோ நம்ம நினைச்ச மாதிரி அவ சாதாரண ஆள் இல்லம்மா, ரொம்ப பக்காவான ஆளா இருக்கிறா, அதுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கு வில்லியோட அம்மா சொல்றாங்க, அதுக்கு தாண்டி சொன்னேன், இந்த பழி வாங்குறது என்ன இது எல்லாமே வேண்டாம், பேசாப்ல அந்த உன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய பாருன்னு கேக்குறா, நீ கேட்க மாட்டேங்கிறியே. அதுக்கு சொல்றாங்க, இங்க பாருமா, என்ன எப்படி அவ சொல்லலாம், எந்த வீட்டுக்கு போனாலும் நான் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவ எப்படி வந்துட்டு என்ன அவமானப்படுத்தி பேசலாம்? அவ அவமானப்படுத்தி பேசினதுக்கு அவ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் வில்லியோட அம்மா சொல்றாங்க, சரி உன்னோட பிடிவாதத்தை மாத்த முடியுமா, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட நீங்க வீட்ல இருந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க எங்கேயும் வாங்குறத விட நம்ம கிட்ட அஃபோர்டபுள் ரேட்லயும் இருக்கு. பிக் சைஸ் கிளிப்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 20-25 ருபீஸ்க்கும், ஸ்மால் சைஸ் கிளிப்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 50 ருபீஸ் அண்ட் 5 ருபீஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் 30 ரூபாய் ஷிப்பிங்கோட உங்களுக்கு நாங்க டெலிவரி பண்றோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்ததா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் தான். சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் நீங்க ஹோல்சேல்ல விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் 20 பீசஸ் உங்களுக்கு 150 ருபீஸ்க்கு ஜஸ்ட் 30 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜோட உங்களுக்கு கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கதையில பார்ப்போம்.